ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மாவை வச்சு என்னென்ன வெரைட்டியில் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெயை தடவி விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெரைட்டி வெஜ் சப்பாத்தி. இதை நம்ம வெஜ் பராத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் பச்சை பட்டாணி, 10 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோசை சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு மத்து அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு உருண்டை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இது நம்ம சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. சைடில் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் போட்டுடலாம். இப்போ இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இதை நம்ம ஒரு நிமிஷம் வெந்த பிறகு திருப்பிக்கலாம். இந்த சைட்லேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஆனியன் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நான் இதில் 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் ஒரு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வெங்காயத்தாள், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயத்தாள், கொத்தமல்லி தழை ரெண்டையுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பராத்தாவுக்கு நம்ம சப்பாத்தி மாவை நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இதை அழுத்தி விட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க. நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே இதை தோசைக்கல்லை போட்டு 2 சைடும் வேக வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சப்பாத்தி. இதுக்கு நான் 150 கிராம் பன்னீரை துருவி எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். துருவின இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளார நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு மூடி விட்டுறலாம். நீங்கள் இது எல்லா சப்பாத்திக்கும் தேய்க்கும் போது கொஞ்சம் லைட்டாக மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கையிலலாம் ஒட்டும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு வேக வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்த பிறகு எடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொத்து சப்பாத்தி. இதுக்கு நம்ம ஆனியன் சப்பாத்திக்கு தேய்ச்ச மாதிரி மெலிசாக தேய்ச்சிட்டு
எண்ணெயை தடவி நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம 4ஆக மடித்து தேய்ச்சி சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்பாத்தி நல்லா லேயராக கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி 6 சப்பாத்தியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாணலியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நம்ம 3 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் குருமா சேர்க்கலை, அதனால 3 தக்காளி சேர்த்துருக்கேன். குருமா சேர்க்குறீங்க அப்படின்னா 1 தக்காளி போட்டாவே போதும். குருமா சேர்த்து பண்ணுற கொத்து சப்பாத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. முட்டை பாதி அளவுக்கு வெந்த உடனேயுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தியை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு ஸ்டஃப்டு சப்பாத்தி. இதுக்கு வந்து நான் 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள், பாசிப்பயிறு வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் ஊற்றி தண்ணியை வந்து இருத்து எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு வந்து நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம நைஸாக அரைக்க தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாசிப்பயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாசிப்பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நம்ம சப்பாத்தியை வந்து நல்லா லேயராக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து 6 சப்பாத்தியை அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்லி சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது வாணலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு கேப்சிகமையும் ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சப்பாத்தியை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்லி சிக்கன் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சப்பாத்தி. இதை வந்து ஆலு பராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 5 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சென்டரில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு மூடி விட்டுடலாம். இதை நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க, கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு சப்பாத்தி அல்லது ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எக் ரோல். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம 2 கேரட்டு, பாதி கேப்சிகம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சப்பாத்தியை வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு 2 சைடும் பாதி அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த முட்டையை ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பாதி அளவுக்கு வேக வச்ச சப்பாத்தியை வச்சிடலாம். முட்டை வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சப்பாத்தியை வச்சுருங்க. அப்போ தான் வந்து முட்டையும் சப்பாத்தியும் நல்லா ஒட்டும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இதில் நம்ம ஸ்டஃபிங்கை வந்து இங்கே மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். முட்டையை வந்து தோசைக்கல்ல ஊற்றிட்டு சப்பாத்தியை வந்து மேலே வச்சுக்கோங்க. இதை வந்து 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இன்னொரு சைடு திருப்பிக்கோங்க. இதில் மேலே வந்து கொஞ்சமாக சில்லி சாஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வந்து மேலே வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்தி வெரைட்டிஸ் எல்லாமே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெரைட்டிஸுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.